தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் திருப்பதி மலைப்பாதையில் இந்த கனமழையின் காரணமாக பாறைகள் சரிந்து விழுந்து இருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம். இப்போ திருமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவை அங்க சீரமைக்க என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். திருப்பதி மலையில் கடந்த நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தேவஸ்தான நிர்வாகம் மலைக்கு வரும் பக்தர்கள் எச்சரிக்கையாக வர வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்று மாலை அந்த பாறைகள் சரிந்து விழுந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக தேவஸ்தான இன்ஜினியர், அதாவது தொழில்நுட்ப ஊழியர்கள் உடனடியாக அதனை அப்புறப்படுத்தும் வேளையில் நடைபெற்று வருகிறது. மேலும் திருமலைக்கு வரும் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், பாத சரிவுகள் எங்கெங்கு விழும் என்று எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்த போதிலும் பக்தர்கள் மலைக்கு வரும் பகுதியில் இருசக்கர வாகனங்கள், அதாவது திருமலைக்கு வருவதை தேவஸ்தான நிர்வாகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்கள் எந்தவித எச்சரிக்கை, அதாவது கூடிய எச்சரிக்கையுடன் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி சரவணன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.